சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/11/2024 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 14ஆம் நாள், திரையோதசி திதி காலை 8:40 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. சுவாதி நட்சத்திரம் இன்று காலை 10:18 வரை. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு இனிய அமைப்பாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த உன்னத நாள். அதை போலவே அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய, எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் இப்போது 8இல் மறைந்திருக்கின்ற பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ, அவர்கள் அதாவது இருக்கிற இடத்துல நல்லா இருக்கிறாங்களா, அல்லது இங்கேயே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு திருமணம் பண்ண முடியலையே, நல்ல வேலை பார்க்க முடியலையே, அல்லது குழந்தைகளாக இருக்கக்கூடிய பள்ளி பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி விதவிதமான கவலை அனுபவங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது பிள்ளைகளினால் ஏதேனும் ஒரு நிலையில் காலையிலிருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கலக்கமாக, பிள்ளைங்களுக்கு அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா, அது சரியாக வருமா, இது சரியாக வருமா என்பது மாதிரி சுற்றி சுற்றி எண்ணங்கள் குழந்தைகளை பற்றியே வரக்கூடிய நாளாக இந்த நாள் பெரியவர்களுக்கு இருக்கிறது. சரி, இதெல்லாம் சரி, இளைய பருவத்தினருக்கு எப்படி இருக்கும், இன்னும் தந்தையாகாதவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கு தட்டி தட்டி போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 5ஆம் அதிபதி 8இல் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா, எதையும் 1க்கு 4 முறை, ஒரு 4 தடவை அதை சொல்லி பேசி இப்படித்தான் நகர்த்தி கொண்டு போவதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேலையாக இருக்கட்டும், ஏதாவது குடும்ப அமைப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் தடைபட்டு தாமதமாக அனைத்து வேலைகளும் முடியக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் அதிபதி 7வது வீட்டிலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வீடு வாகன அமைப்பு, மனைவி பேரில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நம்ம பேரில் வாங்கினா எதுவுமே நிலைக்காதுங்க, ஒய்ஃபு பேரில் வாங்கிடலாம், அல்லது மனைவியின் சம்பாத்தியத்தின் மூலமாக கணவர் பேரில், வாழ்க்கை துணையின் பேரில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற நாள், ஒரு வாகனத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்குற நாள், புதிய பொருள் வரவு ஒன்று வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே இந்த வீட்டுக்கு இந்த பொருளை வாங்கலைங்க, ஏசி வாங்கலை, ஃப்ரிட்ஜு வாங்கலை, டிவி, வாஷிங் மிஷின், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாருடைய வீட்டில் இருந்தாலும் ஒரு மாதிரியான இந்த பிராண்டில் இது மாதிரியான ஒரு வாங்கணும்னு ஒரு கனவு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அந்த வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கான அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் முதன்மையான ஒரு பொருள் வாங்குவதற்கான கனவுகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் வந்த சண்டை சச்சரவுகள் கூட விலகக்கூடிய அமைப்பில் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல அந்யோன்யம், இணக்கமான சூழ்நிலை வரக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 6, 10, 11ஆம் இடங்கள் 3ஆம் இடத்துல மிகப்பெரிய நல்ல யோக பலனை செய்வார். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால என்னங்கய்யா பலன்? தைரியம், தன்னம்பிக்கை வலிமையாக வரும் என்று நம்முடைய மூல கறந்த நூல்கள் சொல்லுகின்றன. எதிர்ப்புகள் விலகும் அப்படின்னு சொல்லுது. கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் போன்றவைகள் கொஞ்சம் டல்லாக அப்படியே கம்மியாக இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. தெரியாதனமாக இவர்கிட்ட கடன் வாங்கிட்டேன், அல்லது தெரியாதனமாக இந்த விஷயத்திற்காக கடன் வாங்கிட்டேன், இது என்னை அப்படியே அனுமார் வாழை பிடித்த குரங்கு மாதிரி அப்படியே நமக்கு அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது, இது எப்போது தான் தீரும் தெரியல, கடன் தொல்லையிலிருந்து எப்போ தான் விலகி வருவேன்னு தெரியல என்கின்ற மாதிரி கடன் பற்றிய கலக்கங்களில் தன்னுடைய வருமானம் முழுக்க கடனுக்கு வட்டி கட்டுவதற்கே போகிறது, கடன் கட்டுவதற்கே போகிறது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து விலகுவதற்கான நல்ல சூழல்கள் உருவாகக்கூடிய, மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் வரும், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றத்திற்கான அடிகோலக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பண வரவுகளில் 5, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுத்திருக்கின்ற காரணத்தினால் எதுவும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே குருவின் பார்வையில் சூரியன் இருந்தாலே சிவராஜ யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். இன்றைக்கு அந்த அளவிற்கு சிவராஜ யோகம்னா ஒரு அரசனுக்கு அருகே இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அதிகாரம் படைத்தவரை போய் அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய தன்மைகள் போன்ற அத்தனை நல்ல அமைப்புகளும் உருவாகக்கூடிய, பண விவகாரங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக கடகராசிக்காரர்கள் அவ்வளோ பேருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் கடந்த 2 வருடங்களாக படாத பாடுபட்டு கொண்டிருந்த சோதனைகள் எல்லாம் மெதுமெதுவாக விலகக்கூடிய தன்மைகள் வந்துருச்சுனால தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் பணத்திற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். பிள்ளைகளால் இதுவரைக்கும் செலவுகள், கடுமையான செலவுகள், கல்வி கட்டணம் செலுத்துதல், அவர்களுக்கான ஒரு விஷயங்கள், அவர்களே அதாவது அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நிறைய செலவாகி போச்சுங்க. எதற்காக பிள்ளைகள் எப்படி ஒரு மாதிரியாக பொறுப்பு இல்லாமல் தெரிகிறாங்கன்னே தெரியல. ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன், செலவாகி போச்சு. ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன், அதுக்கு போகிறதில்ல. இந்த மாதிரியான பிள்ளைகளால் மன கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட அவர்களிடமிருந்து அல்லல்கள் அத்தனையும் விலகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, இனிமேல நல்லா இருக்குன்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும். எதிர்ப்புகள் நம்மளை எதுவுமே செய்யாது. அழகாக நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போனோம்னா ஆண்டவன் நமக்கு என்ன படி அளந்திருக்கிறாரோ அது அப்படியே கிடைக்கும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சூரியனை குறுபார்க்கக்கூடிய இந்த நாளில் தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான தன்மைகள், உங்களுடைய தலைமை பதவி இன்னும் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்கின்ற ஆதரவுகள் அத்தனையும் உங்களுக்கே இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுகமான அனுபவங்கள் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்றார் போல இருக்கும். ஒரு ஆண் பெண் நட்பு அமைப்புகள், ஒரு நல்ல ஆணுடைய அறிமுகம், நல்ல பெண்ணுடைய அறிமுகம் போன்றவைகள் இப்போது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், சுகத்தன்மைகள். சுகஸ்தானத்தில் இன்னைக்கு குருவின் பார்வையும் ராசிநாதனும் போய் உட்காந்துருக்கிறாங்க இல்லையா? அப்போ உங்கள் மனசுக்கும் உடம்புக்கும் எது நல்லதாக தெரியுதோ அந்த நல்ல இனிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் சாதிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு. நல்ல அறிமுகங்கள், வாய்ப்புகள் கிடைச்சி அதை நழுவ விடாத ஒரு தன்மைகள். இது வரைக்கும் கடந்த காலத்தில் தேவையில்லாமல் வெட்டி வேலையாக செலவு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, ஒரு கடையை பூட்டி வச்சு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு தவிர்க்க முடியாமல் மாதமான இந்த செலவு ஆகி போயிடுது, கிரெடிட் கார்டுக்குன்னு இவ்வளோ காசை எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி ஒரு வட்டி மாதிரியான தேவையற்ற விரயமான செலவுகள் அத்தனையும் அப்படியே நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தம்பி தங்கைகளின் மூலமாக நல்ல ஆதாயம், குறிப்பாக தம்பி கூட இருந்து நல்ல விதமான பண்புகள், நல்ல விதமான தன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. தோள் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி உயிர் கொடுப்பான் தம்பி என்கின்ற அமைப்பை இப்போ இன்றைக்கு புதிதாக கன்னிராசிக்காரர்கள் உணர்வீர்கள். அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை உறவுகள் சீர்கட்டு போயிருந்தவர்களுக்கு தம்பி தங்கைகளோடான உறவுகள் சீராக வரக்கூடிய நல்ல தன்மையான அருமையான நாளாக இந்த நாள் அமையும். பாட்டு திறமை கொண்டோர், இசை திறமை கொண்டோர், கலை திறமை கொண்டோர், சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் இந்த துறைக்காக வாய்ப்பு கிடைக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்துல வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். 2, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக, கூடவே 9ஆம் அதிபதியை சேர்த்து சொல்லிடலாம். 2, 9, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவான தன்மையில் இருப்பதால் எல்லா நிலைமைகளிலேயும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. அரசு வேலை சம்பந்தமாக இன்றைக்கு துலா ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். அரசு வேலைக்காக ஒரு இதில் இருக்கிறேன், ட்ரைனிங்கில் இருக்கிறேன், எல்லா அமைப்புகள்லையும் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கோச்சிங் சென்டர் போய்கிட்டு இருக்கிறேன், ஸ்கூல்லையே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கல்லூரியிலே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய லட்சியமே அரசு வேலைக்கு போகிறது தான். இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையாக அரசு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த வாரத்திலிருந்தே, இந்த நாளிலிருந்தே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் அரசு வேலையில் ஜாயின் பண்ணுறதற்கான போட்டித் தேர்வுகளில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக வழிகாட்டுதல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 2, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருப்பதால் பண வரவுகள் வருவதற்கு முதன்மையான நல்ல நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். எல்லா நிலைகளிலும் கடந்த காலங்களில் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்த பண வரவுகள்
உங்களுக்கான பணம், உங்களுடைய உழைத்த பணம் உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு ராசியிலேயே குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. வேலை தொழில் அமைப்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். புதிய நட்புகள் உருவாகும். புதிய காதல் வரக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை சொல்லுவேன். ஏன்னா 7ஆம் இடத்தை இன்றைக்கு சூரியன் வலுப்பெற்று பார்க்கிறார். 1, 7ஆம் இடங்கள் இன்றைக்கு சூரியன் குருவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் நிரம்ப நாட்களாக எதை செய்ய முடியாமல் போச்சோ, என்னென்ன விஷயங்களில் நமக்கு தடைகள் இருந்ததோ, பெரியவங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அல்லது இந்த இடத்துல ஆஃபீஸில் இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்குது, கட்டுப்பாடுடன் கூடிய ஒரு அமைப்பில் மனதில் ஆசையை தேக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த கட்டுப்பாடுகள் விலகி மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆசைகளை நீங்கள் அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் அந்த சான்ஸ் கிடைக்காம தான் நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்தேன் என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய, அதை அப்படியே நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கூட்டு முயற்சிகள், நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள், உறவுகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு, ஆனால் சுபத்துவமாகவே நல்ல நிலைமையிலே இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆரம்பத்தில் இன்றைக்கு ஏதாவது தாய் தகப்பன் மேலே கொஞ்சம் அக்கறைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். தூரத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவின் மீது இன்றைக்கி கொஞ்சம் அக்கறைகள் வரும். குறிப்பாக அப்பா சாப்பிட்றாரா சாப்பிடலையா, அவருடைய உடல்நிலைமை நல்லா இருக்கா இல்லையா என்கின்ற மாதிரி தந்தையின் மீது அக்கறை கொண்டு இருப்பதற்கு, விசாரிப்பதற்கு போன்ற அமைப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பாவின் மீது ஏற்கனவே கசப்புணர்வு கொண்டவர்கள், அதாவது அப்பா இதை சம்மதிக்க மாட்டேன்றாரு, ஊருக்கு போகிறதுக்கோ அல்லது கல்யாணம் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு நிலையில் அவருடைய அனுபவத்தின் காரணமாக அதை தடை சொல்கிறாரு, நம்ம இஷ்டப்படி நம்ம விட மாட்டேன்றார் என்பது மாதிரியான கட்டுப்பாடு அமைப்புகளுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இன்றைக்கு இயல்பாகவே எப்படி அந்த பழமொழி சொல்லப்பட்டது என்பது போன்ற அமைப்புகளில் பெரியவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அட்டமாதிபதி இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நம்ம ஒன்று நினச்சி போக அது வேற ஒன்றா முடிஞ்சு அதனால நல்ல காசு பண்ண வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக 20 ரூபாய்க்கு விற்று அதை அவர் மனமாற வாங்கி கொண்டு போனவர் நல்ல நிலைமையில் பரவாயில்ல இப்பயாவது இந்த பொருளை கொடுத்தாரு என்கின்ற மாதிரி நீங்கள் அதிக விலைக்கு அல்லது அதிக லாபத்திற்கு ஒன்றை செய்தாலும் அதை வாங்கி போனவர் அதனால் இது பண்ண போகிறவர் உங்களை நல்ல விதமாக போற்றி புகழக்கூடிய, பரவாயில்ல இப்பயாவது செய்தார் அப்படின்ற மாதிரியாக ஒரு பக்கம் நல்ல பேரும் ஒரு பக்கம் பணம் வரவும் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. உண்மையில் சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறனால 8ஆம் இடத்து பலன்களை அவர் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஆகவே சாதகமற்ற தன்மைகள் எதுவும் வராத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள், அப்படியே லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த பண வரவுகள் இல்லாத நிலைமை, ஒரு பில்லு பாஸ் ஆகாத நிலைமை, அல்லது ஒருத்தர்கிட்ட போய் பணம் மாட்டிக்கிட்ட நிலைமை, இது எல்லாமே இன்று மாலைக்குள்ளேயே ரிலீஸ் ஆகக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய சுப தினம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். வாழ்க்கை துணை மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை அமைப்புகள் இல்லை, அல்லது அவர்களுக்கு சமீபத்தில் தான் வேலை போச்சு, தொழில் வேலை அமைப்புகள் நல்லா இல்லை, அதாவது வியாபார அமைப்புகள், விவசாய அமைப்புகள், எந்த தொழிலில் இருக்கிறாரோ குடும்பத்தில் பொருளாதார கஷ்டம் கடுமையாக இருக்குது, இவர் சம்பாதிச்சா தானே நல்ல விதமான அமைப்புகள் ஏற்படும், இவரும் சம்பாதிக்காமல் இந்த மாதிரி சோம்பலாகவே இருக்கிறார், இந்த மாதிரி கணவனை பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கணவன் இனிமேல் கொஞ்சம் நன்றாக மாறிவிடுவார், திருந்தி விடுவார், கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஆதாயங்கள், இணக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாமன் மச்சான் வகையறால ஏதாவது காசு பணம் வரக்கூடிய தன்மை, மனைவி வழி வீட்டாரின் உதவியின் மூலமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை என
கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே பெண்களினால் லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திருமணமாகி போன பெண்ணிடமிருந்து கூட நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை, ஏற்கனவே குடும்ப சிக்கல்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து ஆறுதலான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஏதேனும் ஒரு நிலையில் சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். ஊரில் சொந்தக்காரங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, அதுவும் கூட பிறந்த அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா மக்கள் அல்லது அத்தைமார்கள் போன்றவர்களால் அல்லது அவர்களுடைய வாரிசுகளால் இன்றைக்கு மன கஷ்டம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு நியாயமான பங்கை கூட கொடுக்க மாட்டேன் என்கிறாங்க, அல்லது ஒரு நியாயமான வகையில் பிரிச்சுக்க மாட்டேன்றாங்க. தாத்தா வழி சொத்துக்களை பிரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பில் பூர்வீக சொத்து அமைப்புகளில் சுமூகமான ஒரு பிரிவினை ஏற்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அது சரியில்லையே, இவரை நம்பக்கூடாதே அவரை நம்பக்கூடாதே, இவராக இப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி இல்லைன்னு நினச்சமே ஆனால் இவர் இப்படி பேசுகிறாரே என்பது மாதிரி சொந்தக்காரர்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்களுடைய உண்மைத்தன்மை சுயரூபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உண்மைத்தன்மை தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் புகைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு அமையும். ஆனாலும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே மாறக்கூடிய கிரக அமைப்புகளின் மூலமாக அப்படியே மீனராசிக்காரர்கள் அனைத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம சன் லைஃபோட தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கிறார். உண்மையிலே ஜோதிடம்ன்றது ரொம்ப சூட்சுமமான விஷயங்க. கிரகங்கள் பலமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் ஸ்தான பலத்தை கேட்குறாரா அல்லது சூட்சுமமான சில பலன்களை கேட்குறாரா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாகவே இயல்பாகவே ஆட்சி உச்சம் இருந்தால் அது பலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி ஒன்றும் சரியாக இல்லைங்க. ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் கூட நன்மையை தருவதற்கு பதிலாக தீமையை செய்கின்ற அமைப்பு கண்கூடாக நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள எல்லாருக்குமே தெரியுங்க, ஜோதிடர்களுக்கே தெரியக்கூடிய விஷயம். இதைத்தான் என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சும தேரியில் கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை, பாவக்கிரகங்கள் செவ்வாயோ சனியோ ஆட்சி உச்சத்தை பெற்றால் நன்மையை செய்வதற்கு பதிலாக அதனுடைய தன்மையை செய்யும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன். ஆக இந்த அமைப்பில் கிரகங்கள் பலமாக இருக்கணும்னா ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் என்கின்ற அமைப்பில் நேரடியாக நிறைய பேர் சொல்கிறது ஆட்சி உச்சமாக இருக்குங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. ஆட்சி உச்சமாக இருக்குதுன்னா அது பலமாக இருக்குன்னு தெரியுது, ஆனால் அது எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டு எந்த பாவகத்தை இயக்குகிறது. உதாரணமாக 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் 6ஆம் பாவகம் அதிக வலிமையோடு பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 6ஆம் பாவகம் பலமாக இருக்குன்னா நீங்கள் நிரந்தர நோயாளியாக இருப்பீங்க, நிரந்தர கடனாளியாக இருப்பீங்க, நிரந்தரமாக யாராவது எதிரிகிட்ட பயந்தவராக இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த 6ஆம் பாவகாதிபதி கிரகம் பலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக 9 கிரகங்களும் பலம் பெறக்கூடாது. ஒரு 4 கிரகம் பலம் பெற்று அந்த 4 கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமா ஒரு டீம் மாதிரி தாங்க கிரகங்கள் செயல்படும். 4 பேர் உங்களுக்கு நல்லவர், 4 பேர் உங்களுக்கு கெட்டவர். ஒருவர் நடுவாந்திரமா ரெஃப்ரி மாதிரி இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறத தெரியாமல் முழிப்பார். இது 12 லக்னங்களுக்கும் பொதுவான அமைப்பு. 12 லக்னங்களுக்கும் 4 கிரகம் நன்மையை செய்வதாகவும் 4 கிரகம் தீமையை செய்வதாகவும் 1 நியூட்ரலாகவும் இருக்கும். இந்த நன்மையை செய்யக்கூடிய கிரகம் பலமாக, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பலமாக ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அல்லது அவங்களே ஆட்சி உச்சமாக இருக்கும்போது அது உண்மையிலே நிஜமான பலங்க. இதைத்தான் நீங்கள் கேட்குற ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்ல முடியும். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்பலம், திருக்பலம் என்கின்ற ஷட்பலத்தின் வேறு அமைப்புகள் கால, அயன, சேஷ்டபலம்னு நிறைய பலம் இருக்குதுங்க. அப்போ ஸ்தான பலத்திற்கு அடுத்து திக்பலம்னா என்னங்கய்யா சொல்கிறீங்க? ஒவ்வொரு கிரகமும், அதாவது குருவும் புதனும் லக்னத்திலும், சந்திரனும் செவ்வாயும், சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்திலும், சனி 7ஆம் இடத்திலும், சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம். இந்த அமைப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடியான ஆட்சி உச்சத்தை அடைகிறனா கூட அடுத்ததற்கு இணையான இந்த மறைமுகமான திக்பலத்தையும் நல்ல கிரகங்களின் பார்வை பலம் என்கின்ற சனி செவ்வாயுடைய பார்வை இல்லாமல் குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய பார்வையை பெற்றிருக்கின்ற திருப்பல அமைப்புகள் இருந்தாலே அந்த கிரகம் பலமாக வலுவாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம்ங்க. ஆக ஒரு நிலையில் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட, பகை வீட்டில் பலம் பெற்று அந்த கிரகம் இருந்தாலும் கூட, ஒரு குருவின் பார்வை, திருப்பலம் என்கின்ற அந்த குருவின் பார்வை தலை சுத்தங்க ஜோதிடம். ஒரு பலம்னு மட்டும் சொல்லிட முடியாதுங்க. சூட்சமமான விஷயம்.
மனிதனுடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய அந்த கலை இல்லையா, இது உள்ளுக்குள்ளேயே சுழன்று 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 ஒரு மாதிரியான காம்பினேஷன் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு சாஸ்திரம். அதனால நேரடியாக ஒரு கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லிட முடியாதுங்க. இந்த கிரகம் பலமாக இருக்கிறதா என்பதற்கு நேரடியான அமைப்புகள் இல்லை. அது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது, பலம் என்றால் ஆட்சி உச்சமா அல்லது திக்பல அமைப்புகளா திக்பல அமைப்புகளா என்பதை கணித்து கொண்டு ஒரு கிரகம் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குமா என்பதை சூட்சுமமாக அறியலாம் என்பதே இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.